சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல உருவாக்குற கபாலி படத்தை பார்க்க எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்காக ரஞ்சித்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் எப்படி இணைஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி சௌந்தர்யா ரஜினிகாந்த் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல தெரிவிச்சிருக்காங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்த் இத பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரஞ்சித் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்ததுல இருந்தே எனக்கு தெரியும். அவரோட அறிமுக படமான அட்டகத்தி படத்தை நான் தான் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தது. ஆனா ஒரு சில ரீசனால அப்ப என்னால அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஒரு நாள் நானும் அப்பாவும் கேஷுவலா பேசிட்டு இருக்கிறப்ப அப்பா என்கிட்ட மெட்ராஸ் படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அதை அடுத்து சில நாள் கழிச்சு நான் ரஞ்சித்தை மீட் பண்ணேன். சோ அந்த டைம்ல ரஞ்சித் கிட்ட அப்பாவுக்காக ஒரு கதையை ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டேன். இதை கேட்ட உடனே ரஞ்சித் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. அதை அடுத்து ரஞ்சித் ஒரு சில நாள் டைம் எடுத்துட்டு எனக்கு போன் பண்ணி கதையை சொன்னாரு. அந்த கதையை அப்படியே நான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பாவுக்கும் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அந்த கதை தான் இப்ப கபாலி படமா உருவாயிருக்கு சௌந்தர்யா ரஜினிகாந்த் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் எங்களோட செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.